வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, வாழ்க்கை மலர்லேருந்து தான் 4 வகை ஆற்றல் வரவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னங்க, அது 4 வகையில் ஆற்றல் அப்படின்னா எனர்ஜி தான் இல்லைங்களா? அந்த ஆற்றல் எப்படி நமக்குள்ளே வருது அப்படின்றத சுவாமிஜி அழகாக சொல்கிறாரு. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், உணவு சாப்பிட்றதால தான் வருது. ஏன்னா நம்ம டயர்டாக இருக்குது உடம்பு அப்படின்னா, எனர்ஜியே இல்லைன்னா என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஜூஸோ இல்லை பழமோ இல்லை சாப்பாடோ எடுத்துக்கும் போது தான் உடம்புல எனர்ஜி வருதுன்றோம். ஆனால் அதுவே ஆற்றலாக இருக்காது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மிக்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபுல்லாக போட்டால் என்ன ஆகும், அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ போடுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம அவ்வளோ போடுவோமா, போட மாட்டோம். ஆஃப் தான் போடுவோம். அவங்க சொன்னதில் பாதி தான் போடுவோம். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் காலி இடம் விடணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா? அப்போ தான் அது ரன் ஆகும். அதுபோல் உணவு உண்டால் நம்ம உடலில் வரவு ஆற்றல் வந்துருமா அப்படின்னா, உணவால் மட்டும் வரல, மற்ற 4 விதத்துலேயும் வருதுன்றார். என்னென்ன விதத்தில் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய உயிர் சக்தி தினந்தோறும் செலவாகிட்டே தான் இருக்குது உடம்புல. அது எந்தெந்த விதத்தில் வருதுன்றதை சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், வயிறு எப்போவும் நிறைஞ்சே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, கண்டதை சாப்பிட்டா குண்டனாவான், கண்டதை படித்தா பண்டிதனாவான் அப்படின்வாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. புரிந்து கொள்ளுதல் அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக உணவு எடுத்துக்கிட்டா அப்படின்னா ஏதோ இழந்துட்ட மாதிரி இருக்குது, நான் நிறைய தாங்க சாப்பிட்டு பழக்கம், நான் என்னங்குது அப்படின்னா அது கிடையாது. அப்போ நமக்கு வரக்கூடிய உயிர் சக்தி டெய்லி என்ன ஆகுது, காலையில் எழுந்திருக்கிற அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ், அந்த உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி ஏன் இரவு ஆவாவ ஆற்றல் குறையுது? காரணம் என்னென்னா, நம்ம உயிர் சக்தி செலவு பண்ணி தான் நாம் எதையுமே அனுபவிக்கிறோம். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் இங்கே என்னோடய உயிர் சக்தியை செலவு பண்ணுறேன். அப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட உயிர் சக்தியை எனர்ஜி இருக்கிறதா தான் போய் அதை பார்த்து நமக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வந்து கொண்டே இருக்குது, போயினே இருக்குது. அப்போ உணவு அப்படின்றது ஒரு பகுதி தான். அப்போ காற்றில் இருந்து இன்னொரு பகுதி வருகிறது. சில டைமில் பார்த்திங்கன்னா பசியே இருக்கும், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு ஆற்றல் வந்த மாதிரி ஒரு தோணும். காரணம் என்ன அப்படின்னா, காற்றில் இருந்தும் ஒரு எனர்ஜி வந்துகிட்டே இருக்குது. அப்போ கோள்கள்லேருந்து அலை அலையாக அதுவும் நம்ம கூட வரக்கூடிய அலை துகள்கள் தான். கோள்கள் இருந்தும் நமக்கு வருது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இன்றைக்கி என்ன நடக்குதுங்க, இது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஆரஞ்சு நிறமான காந்தலை அந்த கதிர்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்போடு தொடர்புடையது. உணவு 7 தாதுவாகுதுன்றதே நம்ம மனவளக்கலைக்கு வந்தப்போ தான் தெரியுது. ஆனால் பாருங்கள், அந்த சூரியனோட ஒளிக்கதிர் கூட நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா எலும்போட தொடர்புடையது தான். வாழ்க்கையில் வெற்றி, கல்வி மேன்மை, அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் கொடுக்குதுன்றதையும் சுவாமிஜி மூலிமா தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதன் மூலியமாகவும் நமக்குள்ளே வந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, பூமியில் நடுமையத்தில் என்ன பண்ணுதுங்க, அணுக்கள் உடைந்து அதிலிருந்து உண்டாகிற துகள்களும் நம்மளுக்கு உடம்புல எனர்ஜி கொடுக்குது. அப்போ இந்த 4 வகையில் தான் நம்ம ஆற்றல்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு தேவையான உயிர் சக்தியை அப்பப்போ தேவைக்கு அளவாக நாம் ஏற்றுக்கொள்ளும். தேவைக்கு அதிகமான டயர்டாக தான் இருக்கும், உடம்புல எனர்ஜி கிடையாது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள், நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் எழுந்து வேலை செய்யக்கூடிய அளவு இருந்தால் அது ஓகே. ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு படுத்துடுறாங்க பாருங்க, தட்டிலே கை கழுவிட்டு. அப்போ அங்கே என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னா, அங்கே நிறைய அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டார்கள் அப்படின்றாங்க தான் அர்த்தம். அப்போ அந்த 4ல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நமக்கு ஆற்றலை தருது. அப்போ அறிவுக்கும் உடலுக்கும் உகுந்த விதத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவை ஈர்க்கப்பட வேண்டும். ஆனால் நான் உணவே சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்னா அப்போ 3 விதத்தில் வரக்கூடிய அந்த ஆற்றலை நாம் தான் இழந்துடுறோம். அப்போ சிலர் பேருக்கு பார்த்திங்கன்னா சக்தி எது, கால்சியம் குறைபாடு இருக்குது, இரும்பு சத்து கம்மியாக இருக்குது அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? சில பேர் டாக்டர் கூட சொல்லுவாங்க, நீங்கள் இத்தனை கலோரி எடுத்துக்கணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல விதமான உலோக சத்துக்கள், ரசாயனங்கள் இதெல்லாம் உடலுக்கு தேவை. அது குறைந்து விட்டால் நோய் வரும். அப்போ அதனால தான் நம்ம உணவு சாப்பிட்றதால மட்டும் அது கிடையாது. ஆனால் உணவு எப்படி இருக்குங்க, சுத்தமாகவும் சத்தானதும் எளிமையானதும் கிளைமேட்டுக்கு இந்த அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி, வெயில் காலத்துக்கு ஒரு இது பயிர் வகைகள்லாம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தர்பூசணி, இந்த நீர் காய்கறிகள்லாம் பாருங்கள் இப்போ வரும், மழை மாம்பழம் இது மாதிரி சீசனில் வரும். அப்போ அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கொள்வது,
அப்போ நம்ம பசி எடுத்து 1 மணி நேரம் கழித்து தான் நம்ம உணவு எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா போடுறோன்னு அர்த்தம். பசி எடுத்து 1 மணி நேரம் இருந்து அதுக்கப்புறம் பசி இருந்தால் ஓகே, இது கரெக்டான பசி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சிறப்பாக வாழ்வோம். ஏன் அப்படின்னா ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆயிடுச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ சத்துக்களாக அது ஆற்றலாக மாறினதால் தான் நம்ம உணவு கேட்கிறது அப்படின்னு. அப்போ தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 விதத்தில் காற்றிலிருந்தும் கோள்களிலிருந்தும் பூமியின் நடுமையத்திலேருந்து அணுசிதைவிலேருந்து நமக்கு ஆற்றல்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ வயிற்றை மட்டுமே நிரப்பி கொண்டிருப்பதால் நம்ம என்ன நடக்குது அப்படின்னா உலக விவரங்களில் உழைக்கிறது அப்படின்றதான் சொன்ன அர்த்தம். அதாவது சிந்தனை பார்த்திங்கன்னா திருப்பி பிற சிந்தனை தான் வந்துட்டுருக்கோம். பொருந்தாத ஒரு கஷ்டம்தான் வரும். அந்த சிரமம் வேணாம் அப்படின்னா நம்ம சிந்தனை ஆற்றல் மனிதனின் சிறப்பு. அப்போ சிந்திக்க தெரிஞ்சவன் மனிதன். அப்போ சிந்திக்கவும் சிரிக்கவும் நிமிர்ந்து படுக்கவும் சிரிக்கவும் நிமிர்ந்து படுக்கவும் தெரிந்தவன் மனிதன் அப்படின்ற விதத்தில் நம்ம ஆற்றலை பிரபஞ்சத்திலிருந்தும் பூமியில் நடுமையத்திலிருந்தும் காற்றிலிருந்தும் கோள்களிலிருந்தும் பெற்று வாழ்க்கையில் எல்லா வகையிலும் உயர்வடையும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கு இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்புகளுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.